ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே ஈஸியாக மசாலா அரைச்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நான் வரமல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன், 2 துண்டு பட்டை வச்சுக்கோங்க, ஒரு அன்னாச்சிப்பூ, 4லேருந்து 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன், 3 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எள்ளு பாதாம் முந்திரியெலாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ்மே கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் கல்பாசி ஆட் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து நல்லா வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணோன்னு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமே குலைவாக வந்து வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நான் 3/4 கிலோ போல் நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் கடாயிலையும் செய்யலாம். கடாயில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 45 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். எனக்கு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி கறி கிடச்சிருக்கு. நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசம் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.